நம்ம ஃபேமிலி எப்படியா காப்பாத்தணும், இங்க வேலை கிடைக்கல நமக்கு, வெளிநாட்டுல போய் எப்படியா சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற மக்கள் வந்து அங்க போய் வந்து வேலை பார்க்கணும். அங்க 2 to 3 இயர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கே வர முடியுங்கிற அந்த எண்ணம். பட் எப்படி இருந்தாலும் காசு போயிரும்னா நம்ம ஃபேமிலிக்கு நல்லா இருப்பாங்க அப்படின்னு யோசிக்கிறதும், பட் இருந்தாலும் அந்த கம்யூனிகேஷன் இல்லாதது, இங்க இருக்கிற ஒய்ஃபோ அவங்க ஃபேமிலியோ வந்து அங்க இருக்கிற அவங்க அப்பாவோ அவங்க சொந்தக்காரங்களோ அவங்க மிஸ் பண்றது, அப்புறம் வந்து அந்த ஆடியோ கேசட் மூலியமா அவங்க கம்யூனிகேட் பண்றது, எல்லா விஷயங்களையும் வந்து ரொம்பவே அழகா காமிச்சிருந்தாங்க. அந்த காலத்துல அந்த லவ்வோ சொல்றதுக்கும் சரி, ஒரு பொண்ணோ பையனுக்கிட்டே பேசுறதோ சரி, எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, எவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து கொஞ்சம் நேச்சுரலா யதார்த்தமா காமிச்சது நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு ஸ்லோ பேஸ்டு படம். பட் இருந்தாலும் ஸ்கிரீன் பிளே வந்து அங்கங்க கமிட்மெண்டா என்னென்ன முக்கியமான சீன்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு தான் இருப்பாங்க. பட் இந்த மலையாளம் சினிமாஸ் எல்லாம் வந்து ஸ்லோ பேஸ்டா தான் இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தையும் வந்து ஃபுல்லா ட்ரை பண்ணிருக்காங்க. எனக்கு இந்த படத்துல த்ரில்லிங்கா இருக்குமா அப்படின்லாம் கேட்டீங்கன்னா, அப்படிலாம் த்ரில்லிங்காலாம் பயங்கரமா இருக்காது. பயங்கரமா கமர்ஷியலா இருக்குமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப கமர்ஷியலா இருக்காது. ஒரு ஃபேமிலி டிராமா பேஸ்டு படம் தான். ஸோ த்ரில்லிங் அண்ட் கமர்ஷியல் பயங்கரமா மசாலா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் எப்படி இருக்கும்னு அவங்க மைண்ட் செட்டை பொறுத்து தான் இருக்கும். எனக்கு ஒரு ஃபேமிலி டிராமா பார்க்கணும்ப்பா, ஒரு முஸ்லிம்ஸ் பத்தின கதையா அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்காதீங்க. இது ஒரு குடும்பத்தோட கதை அப்படின்னு யோசிங்க. ரிலீஜியன் பேஸ்ட பத்தி நீங்க யோசிக்க வேணாம். ஒரு குடும்பத்துல நடக்குது, ஒரு ஃபேமிலியில என்ன நடக்குது, அதுவும் ஒரு அந்த அவங்களை சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கிறத ஒரு கதையா கருவா வச்சுதான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஒரு ஸ்லோ பேஸ்டு படம், எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் எதுவும் செட் பண்ணாம நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை நீங்க தியேட்டர்ல போய் பார்க்கலாம். இந்த ஹபிபி உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும்.